வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ என்னன்னா வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய பாதிப்பு இருக்காது. காரணம் என்ன, செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அது 7 இருக்கும்போது அந்த 8உடைய பாதிப்புகள் பெருசாக வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி, 2 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயம், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. மற்றபடி உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது 5 7 ஸோ 5 7 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம மெனக்கடுவோம். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனைன்னும் போதே 5 7 பரிவர்த்தனை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச இடத்துலேயே வந்து வரன் அமைகிறது, ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் அந்த புதன் தசாபுத்தி அந்த நாளும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸ்ட்ரெஸ் பெருசாக பாதிக்காது. ஏன்னா 8ன்னும் போதே வந்து என்ன ஆகும்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து தாயாருடைய விஷயங்களை தான் கொஞ்சம் அதிகம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. சில நேரங்கள் வந்து குழந்தைகளை கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி அப்பா சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்குது. ஸோ 4ல் இருக்குது வந்து 10 4 என்பது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல வெற்றி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் பெரும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்களோடு வந்து உல்லாசமாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோடு சார்ந்த விஷயங்கள், அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்பந்தமான விஷயம், டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து ராகு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அது குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றி, சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ், அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் 8-11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5இல் இருக்கும்போது அது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சின்னதாக வாக்குவாதம் பண்ணுறது மனம் நோகிற மாதிரி பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆன்மீக சுற்றுலா போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக அது கேது தசாபதி கேது வந்து 11லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்கள், அந்த கடன் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தாயார் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெற்று அதில் வந்து ஒரு பணமோ ஒரு செட்டில்மெண்ட்டோ வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன், இந்த கால்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸுங்கிற நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம், மகா யோகம். அது என்னங்க யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க. ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும். அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன், யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க. திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது. நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் சுக்கிர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு 20 வருஷம் திசை இருக்கும். அந்த திசையில் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க, இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். அந்த 20 வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும். அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், பட் நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம். இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான். ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன், நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை. ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும். உதாரணமாக சொல்கிறேனே, நான் வந்து அகலக்காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 27-28 வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன். நிறைய பணம் நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது, நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது. அப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம், அகலக்கால் வைக்கிறதுன்றபோது கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம். பட் அன்றைக்கி மட்டும் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 crores கண்டிப்பாக இருக்கும். அதான் யோகம் அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும். நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல, விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக ஒரே இடத்துல. இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன், அதிலே திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ வியாபாரமும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் சின்னதாக அழகாக சேவிங்ஸ் பண்ணுவோம். உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார். அவர் அந்த வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவார், மற்றபடி அந்த வியாபார எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருப்பார். ஒரு பெரிய ஷேர் ஒன்று வாங்குவார், அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் போட்டுட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க. வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் மாத சம்பளமே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து 3000 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள், இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு 10 crores மேலே இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. அவர் தான் அதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும். நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும், சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அதை தான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணாம். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யோகத்தை மகா யோகம் மாத்திரம் வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ, ஒரு சின்ன விஷயங்கள் வந்து சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க. இந்த யோகம் கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.